ஸோ இந்த செவ்வாய் நம்ம பற்றி சொன்னோன்னாலே இதெல்லாம் யாருக்குமே தெரியறதில்ல. ஐயோ அது ஜாதகத்தில் செவ்வாய் இருக்கான், அதனால் செவ்வாய்க்கு உண்டான ஜாதகம் தான் பார்க்கணுமா, இப்படி தப்பான சில விஷயங்கள் நம்ம சமுதாயத்தில் இன்றைக்கும் இருக்குது. இந்த செவ்வாய்ன்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தில் இந்த செவ்வாய் தோஷத்தை எடுத்துக்குவாங்க. செவ்வாய் தோஷம் இருக்கிற ஜாதகத்தை தான் செவ்வாய் தோஷம் கட்டணும் அப்படின்னு. அது ரொம்ப ராங். ஏன்னா சில விஷயத்தில் வந்து மித்துன்னு ஒன்று உண்டு, ஃபேக்ட்னு ஒன்று உண்டு. செவ்வாய் தோஷ ஜாதகம் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேங்க. உங்கள் பொண்ணோட ஜாதகத்தில் 7ஆம் இடத்துல செவ்வாய் இருக்குது, பையனோட ஜாதகத்துலேயும் 7ஆம் இடத்துல செவ்வாய் தான் கட்டணும்னா அவங்க 2 பேரும் கணவன் மனைவியாக வாழவே முடியாது. 7ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தால் ஒரு வசியம் வரவே வராது, ஒரு காதல் வராது, ஒரு காமம் வராது. அவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டே தான் இருக்கணும் காலம் பூரா. அப்போது எப்படி செவ்வாய் தோஷத்துக்கு ஸோ இதெல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, முன்னாடி ஜோசியருங்க எதையோ அவங்க வந்து ஒரு இதுவாக சொல்ல, ஒரு 10 பேர்கிட்ட சொல்லி அது ஒரு 1000 பேர்கிட்ட வந்து ஒரு 10,000 பேர். இன்றைக்கி சமுதாயத்தில் எப்படி ஆயிடுச்சுன்னா, செவ்வாய் தோஷ ஜாதகம் செவ்வாய் தோஷம் தான் கல்யாணம் பண்ணணுன்ற மாதிரி ஒரு ஃபார்முலாவை இவங்களே க்ரியேட் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த மாதிரியான கட்டுப்பாடுகளும் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. அதனால் அதை ஃபஸ்ட்டு இந்த செவ்வாய் பற்றி பேசும்பொழுது அதை நீங்கள் கிளியர் ஆகிக்கோங்க.